வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை, 3ஆம் பிறை சந்திர தரிசனம். அபூர்வமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க கையில இதுல 2 சொட்டு மட்டும் விட்டு உங்க கைய நீங்க கழுவினாலே போதும், உங்க கையில எக்கச்சக்கமா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இந்த பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோட செய்யும் போதே நிச்சயமா உங்களை தேடி பணம் ஓடி வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உடனடியா நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம்னு நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல கோல்டு மெம்பர்ஸ்க்கான ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நேத்து நைட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வால்பேப்பர் வந்திருக்கான்னு நம்ம சேனல் மெம்பர்ஸ் கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர், அதாவது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாளோட சேர்ந்து வரக்கூடிய 3ஆம் பிறை சந்திர தரிசனம் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. 3ஆம் பிறை சந்திர தரிசனமும் அந்த பிறை நிலவு சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 2. இது சந்திர பகவானுக்குரிய நம்பர். இப்படி திங்கட்கிழமை 2ஆம் தேதி 3ஆம் பிறை சந்திர தரிசனம், அதுவும் கார்த்திகை மாசத்தோட திங்கட்கிழமையில இந்த மாதிரியான சேர்க்கை இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு திரும்பி வருமாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில உடனடியா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல இந்த 2 வார்த்தைய 22 முறை மட்டும் இன்னைக்கு நீங்க எழுதினாலே போதும், மூட்டை மூட்டையா உங்க வீட்டுல பணம் சேரும். 2 நாட்கள்ல எல்லாருக்குமே பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பரிகாரம் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரம் தான். 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை நாம செய்யும் போது அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரி நம்ம பொருளாதாரமும் முன்னேற்ற பாதையில போகும். நல்ல ஒரு செல்வ செழிப்பான நிம்மதியான வாழ்க்கை நிச்சயமா நமக்கு அமையும். அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த கைகளை கழுவக்கூடிய பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் கைகளை கழுவக்கூடிய பரிகாரம்னு பாத்தீங்கன்னா, நம்ம முகராசி நமக்கு எப்படி முக்கியமானதா இருக்கோ அதே மாதிரி நம்ம கை ராசியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கைகள் ராசியான கைகளா இருந்ததுன்னா, நேர்மறை ஆற்றல் நிறைஞ்ச கைகளா இருந்ததுன்னா நாம செய்யக்கூடிய செயல்கள்ல நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கைகள் நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சதா இருக்கும் போது மேலும் மேலும் பணம் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த 7 சக்கரங்களும் இந்த கைகள்ல அடங்கி இருக்கு. கைகளோட இந்த 7 சக்கரங்களுக்கும் தொடர்பு இருக்கு. அந்த வகையில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் சீரா இயங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம ஆறா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம ஆறா ஸ்ட்ராங்கா இருந்தது எந்த ஒரு கஷ்டமோ, அது பண கஷ்டம் மட்டும் இல்ல, நோய்கள் கூட நமக்கு ஏற்படாது. அந்த வகையில நம்ம கைகளை தேய்ச்சி கழுவக்கூடிய இந்த பரிகாரம் மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் சீரா இயங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல நேர்மறை ஆற்றலால நம்ம கைகள் நிறைஞ்சு இருக்கும். இது மூலமா நம்ம ஆறாவும் ஸ்ட்ராங் ஆகும், பணத்தையும் ஈஸியா நம்மளால ஈர்க்க முடியும். அந்த வகையில நம்ம சேனல்ல எப்பயுமே இந்த கைகளை தேய்ச்சி கழுவக்கூடிய பரிகாரத்தை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும்.
அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு பணத்தோட தேவை எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில பண கஷ்டமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. பண பற்றாக்குறை எப்பயுமே ஒரு சிலருக்கு இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வீண் விரைய செலவுகள் இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்காக வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு காய்ச்சாத பால் தேவைப்படும். கட்டாயமா காய்ச்சாத பால் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பசும்பால் கிடைக்கும்னா அதை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 2 சொட்டு பால் இருந்தாலே போதுமானது. இந்த பால் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்தது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள். வேற எந்த ஒரு பொருளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை கிடையாது. சரி, இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சந்திர பகவான் வானத்துல உதயமாக கூடிய நேரம், அதாவது இன்னைக்கு சாயங்காலம் 5:30 மணில இருந்து இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். குறிப்பிட்ட பெஸ்டான டைம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு சந்திரகோரை நேரம் இருக்கு. இந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா உடனடியா பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்ல கிச்சன் சிங்குக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி கிச்சன் சிங்குக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முடியாதுன்னு சொல்றவங்க உங்க வீட்ல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. தேவையான அந்த 2 சொட்டு பாலையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க கைகளை கழுவுறதுக்கான தண்ணியையும் எடுத்து வச்சுக்கோங்க. கைகளை கழுவக்கூடிய தண்ணீர் கீழே விழற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ பிளாஸ்டிக் டப்பாவையோ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மனசுருகி பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க கைகள் பணத்தை ஈர்க்கக்கூடிய ராசியான கைகளா மாறணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கையில சந்திரமேடுன்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது கட்டை விரலுக்கு கீழே நமக்கு சுக்கிரமேடு இருக்கு. அந்த சுக்கிரமேடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன மேடை தான் சந்திரமேடுன்னு நாம சொல்லுவோம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா சுண்டு விரலுக்கு கீழே நம்ம உள்ளங்கை முடியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மேடு தான் சந்திரமேடு. அது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். அந்த சந்திரமேடு இருக்கக்கூடிய பகுதியில 2 சொட்டு பாலை நீங்க விட்டு அதுல 2 முறை இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. உங்க வலது கையில ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி இடது கையில இருக்கக்கூடிய பாலை பயன்படுத்தி நீங்க இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. 2 முறை மட்டும் இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சா போதும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் 17ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கிறது 2024வது வருஷம். இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகையும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் இருக்கு. அந்த வகையில 8 சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல இன்ஃபினிட்டி சிம்பலை நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா உடனடியான மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இந்த 8ங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்னே சொல்லலாம். இந்த 8ங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தையும் செல்வத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். 8ங்கிற நம்பரை திருப்பி போட்டா நமக்கு வர்றதுதான் இன்ஃபினிட்டி சிம்பல். அந்த வகையில இன்ஃபினிட்டி சிம்பலை நாம இன்னைக்கு பயன்படுத்தும் போது நிச்சயமா கை மேல நமக்கு பலன் கிடைக்கும். இப்படி 2 சொட்டு பாலை விட்டு அதுல 2 முறை இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்க கைகளை தண்ணீரால நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி உங்க கைகளை தண்ணீரால வாஷ் பண்ணும்போது பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது சொல்லுங்க. 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன்ற அஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம். இப்படி சொல்லிட்டு உங்க கைகளை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல செடிக்கோ மரத்துக்கோ நீங்க ஊத்தி விட்டுருங்க. இப்போ உங்க கைகள்ல இருக்கக்கூடிய ஈரத்தை நீங்க துடைக்க கூடாது. கட்டாயமா அந்த ஈரம் காத்துல மட்டும்தான் காயணும். இப்போ உங்க கைகள் பாதி காஞ்சும் காயாமையும் இருக்கக்கூடிய சமயத்துல, அதாவது கைகள்ல லேசா ஈரம் இருக்கக்கூடிய சமயத்துல உங்க கைகளை 2 முறை மட்டும், அதாவது 2 டைம்ஸ் நீங்க கிளாப் பண்ணுங்க. உங்களால முடியும்னா நல்ல சத்தம் வர மாதிரி நீங்க கை தட்டலாம். இந்த அதிர்வலைகள் முழுக்க முழுக்க உங்க உடம்புக்குள்ள பரவும். இதனால உங்க உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் சீரா இயங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு முடியலன்னா பரவாயில்ல, மெதுவா கூட உங்க கைய நீங்க தட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க கைகள்ல சூடு வர்ற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க.
இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா உடனடியா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.